உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் ரொம்ப நாளா மாறாம இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? எவ்ளோ ஜெபம் பண்றோம், எவ்ளோ ட்ரை பண்றோம். ஆனாலும் எதுவுமே நடக்கல. அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை நான் ரொம்ப சிறையிருப்புக்குள்ள இருக்கிறேன். எனக்கு எப்போ இந்த நிலைமை மாறும்? அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, அவர்களுக்கு களிப்பும், மகிழ்ச்சியும் உண்டாகும்ன்னு சொல்லி பைபிள்ல வசனம் சொல்லுது. இப்போ எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? இதுதான் நமக்கு முக்கியமான காரியமா இருக்கணும். உங்கள இதுவரைக்கும் இருந்த நிலைமைய விட, இன்றைக்கு உங்கள எந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். மனுஷங்கலாம் உங்கள புறக்கணிச்சிருக்கலாம். மனுஷங்கலாம் உங்கள மறந்திருக்கலாம். மனுஷங்கலாம் உங்கள தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறாரான்றத நீங்க பார்த்துக்கோங்க. நிச்சயமாய் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை கடந்த கால தோல்விகள் உங்கள பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கடந்த காலத்துல நடந்த பிரச்சனைகள பார்த்து நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். கடந்த காலத்துல நடந்த ஒரு காரியங்கள் குடும்பத்துல நடந்த எதிர்பாராத ஒரு விதமான காரியங்கள் நம்மளால ஜீரணிக்க முடியாம, நம்மளால தாங்க முடியாம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவராய் செயல்படுவார். பவுலும் சீலாவும் சிறையில இருந்து இருக்கும்போது, கால்கள் தொழுமரத்துல மாட்டப்பட்டிருந்தாலும், ஆண்டவர துதித்து பாடுனாங்க. கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார். கட்டுகள் கழண்டது, கதவுகள் திறக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள வெளிய வரவிடாமல், வெளியே நீங்க எழும்ப முடியாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ, அதையெல்லாம் பிசாசு செய்தாலும், இன்றைக்கு இப்போ உங்க நிலைமைய பார்த்து, "என் வாழ்க்கை இப்படிதான்" அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க. பிசாசு எவ்ளோ காரியங்கள செய்யலாம். அப்படிப்பட்ட எண்ணங்கள கொண்டு வரலாம். ஆனா கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவர். இன்னும் நீங்க கதவ திறக்கலையே, ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒரு கதவ திறக்கலையே நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக புதிய கதவை திறக்கிறவர். இன்னும் எனக்கு தெரியல. ஆண்டவர் என்ன செய்றாரு? எனக்கு ஒண்ணுமே வெளிப்படையா தெரியலையே நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்காக அவர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நீங்க நம்புங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.